Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட கடைசி கட்டத்துக்கு வந்து சொல்லுவோம். அதாவது செமிஃபைனல் மேட்சை வந்து பார்க்க போறோம். இந்த செமிஃபைனல்ல ரெண்டாவதா நடக்கிற மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா அண்ட் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஆல்ரெடி செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல இந்தியா அண்ட் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 ஜூன் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா கயானால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒன் ஆர் பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆப் ஸ்போர்ட்ஸ் ஆப்போட அந்த பாப் ஆப்ஷன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஆப்பா இருக்கட்டும் குபேர் ஆப்பா இருக்கட்டும் இந்த பர்டிகுலரோட பாப் அண்ட் டியோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க தான் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேவை இருக்குங்கிறாங்க. அதாவது டாஸை வின் பண்ணி பேட்டிங் செகண்ட் ஆஃப் பண்றவங்க வந்து வின்னிங் பண்றதுக்கான அதிகப்பட்ட வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 165 சம்திங் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இதை ஸ்டார்டிங்ல போக போக ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருக்கும். ஒரு 15 ஓவர் போக போக செகண்டா பால் பண்ற ஸ்பின்னரும் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி பேட்டிங்க்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அந்த அளவுக்கு பவுலர்ஸ் வந்து ரெண்டு பவுலர்ஸுமே வந்து கொஞ்சம் பேட்டர்ஸை கொஞ்சம் ஸ்டார்டிங்ல திறன் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த பர்டிகுலர் வேணுவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வேணுவில் டாஸை வின் பண்ணி செகண்டா பேட் பண்றவங்க வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 6 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க வந்து 9 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரும் வந்து பார்த்தாவே 148 அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை வந்து வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 195ங்கிறத வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட் வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 23 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா 12 மேட்சும் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 11 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லைங்க. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் அப் அண்ட் டவுன்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து ரெண்டு பேரும் ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் வந்து பாத்தீங்கன்னா FG இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் நீங்க வந்து பிளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்ல 5,750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஃபோக்கஸ் லெவல்ல 5,448 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் லெவனுக்கும் மற்ற ஆப்புக்கும் 300 ரூபாய் உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுதுங்க. அந்த 300 ரூபாய் அமௌண்ட் வச்சு நீங்க இன்னொரு டீம் கூட கிரியேட் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காமனா வந்து பார்த்தோம்னா எல்லா ஆப்லயும் 10+1 அண்ட் 7+4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தாங்க வந்து இருக்கும். இந்த ஆப்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா போய் 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1னா பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பிளே பண்ணி பார்க்கறதான். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவு இருந்தாலும் சரி அதுக்கு GST அப்படிங்கறத வந்து இவங்க 1 ரூபா கூட வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லோன் வந்து பார்த்துருவோம். இந்தியாவோட பிளேயிங் லோனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரிசர்வ் பண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல்,
குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங் அண்ட் பும்ரா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்ப அடுத்ததா இங்கிலாந்தோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர் வந்து இருக்காரு. அடுத்த ஜானி பிரஸ்டோ, ஹாரி ப்ரோக், மொயின் அலி, லியான் லிவிங்ஸ்டன், ஷாம் கரன், ஜார்டன், ஆர்ச்சர், ஆதி ரஷீத் அண்ட் டாப்லி இவங்க வந்து இங்கிலாந்தோட ஒரு பாசிபிளான ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுன் வந்து இறங்குறாரு. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லையும் இருக்காருங்க. இவர் விளையாண்ட அந்த 6 மேட்ச்லுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. கம்பல்சரி ஒரு பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இவர் வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, பேட்டிங்ல இருந்து இவர் 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, செகண்ட் பண்ணாலும் சரி. அது மட்டும் இல்லாம இவர் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவருக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இவரெல்லாம் விக்கெட் கீப்பிங் ஹவுஸ்ல மஸ்ட் ஒரு பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல ஒரு செகண்ட் ஒன் தேர்ட் ஒன்ல வராரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் போதும் இவர் வந்து ஆல்ரெடி 25 இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர்னு சொன்னா ஹர்திக் பாண்டியா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவட்டு இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் நம்ம ஃபர்ஸ்ட் விட்டு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 25+ ரன் அண்ட் 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிற பட்சத்துல இவரெல்லாம் மஸ்ட் ஒரு பிக்கை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல ரொம்ப டவுன்ல தான் இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா இவட்டு இருந்து ஒரு 10 அல்லது 15+ ரன் வரையும் இவட்டு இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் இவருக்கு வந்து பெருசா கிடைக்கிறது இல்ல. 2 ஓவர் 1 ஓவர் இல்ல அதிகபட்சம் ஒரு 3 ஓவர் அப்படிங்கிற பட்சம் தான் கொடுக்குறாங்க. ஸோ ரேரான பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருக்கும், நல்லா ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பின்னர்ஸ் பால்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ரவீந்திர ஜடேஜா மஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 7% பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. இவரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோ டிஃபரெண்டா பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் இந்த இதுல 2 ஓவர் அல்லது 3 ஓவர் பவுல் பண்றாரு பட்சத்துல ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 15+ ரன்னுங்கும் போது இவெல்லாம் ட்ரீம் டீம்ல எதிர்த்து போறதுக்கு ஒரு ஈஸியான வாய்ப்பா வந்து இருக்கும். ஸோ மஸ்ட் இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா இவருக்கு வந்து 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். இவருடைய பவுலிங் ஆப்ஷன்ல மஸ்ட் இவட்டு இருந்து ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரேரா அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவர் டபுள் ஆப்ஷன் இருக்கலாம், ஒரு சேஃபான ஆப்ஷன் வந்து இருப்பாரு. இப்போ அடுத்ததா ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. அந்த பவர் பிளேல நல்லா டாமினேட் பண்ணி பிளே பண்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள பிளேயர்னு சொல்லலாம். அந்த பவர் பிளேல விட்டு நம்ம ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் வரையும் சால்ட் வந்து எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்றதால அது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கும்போது விக்கெட் கீப்பிங் அம்சம்ல ஒரு மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 4 ஓவர் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. அப்படிங்கிற பட்சத்துல இவட்டு இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 விக்கெட் வரையும் சால்டா வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் இவட்டு இருந்து ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் மஸ்ட் வந்து இவட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதான் லியான் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16% பீப்புள் தான் வந்து இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதை விட இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுன்ல தான் இருக்காரு. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் பேட்டிங் ஆர்டர் டாப்பர்ல வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து மஸ்ட் 20 ரன் கம்பல்சரி இவர்கிட்ட வந்து 20 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க இந்த பர்டிகுலர் விளைவுல. இப்போ அடுத்த ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் இவரோட பேட்டிங் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுன்ல தான் இருக்குது. இவர் பேட்டிங் சில மேட்ச்ல வந்து கிடைக்கிறதே இல்லை, பவுலிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரையும் விளையாண்ட மேட்ச்ல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டாப் ஆர்டர்ல விக்கெட் போயிடும். இவர் பேட்டிங் பண்ணுவார்னா இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 10 அல்லது ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க இவர்கிட்ட இருந்து. ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்க வந்து பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சிவம் துபே, சூரியகுமார் யாதவ் இவங்க 4 பேரும் வந்து 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 6 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச்ல வந்து ட்ரீம் டீம்ல வந்து வந்திருப்பாரு.
ஸோ பேட்டிங் ஆடல ரொம்ப சூப்பராக தான் இருக்காரு. லாஸ்டாக இந்த மேட்ச்ல ஒருத்தர் மட்டும் ஒரு 93 to 94 சம்திங் ரன் வந்து அடிச்சிருந்தாருங்க. ரொம்பவே சூப்பரான பேட்டிங் ஆடல தான் வந்து இருக்காரு. பட் ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பெருசாக எதுவுமே இல்லை. அந்த கேச்சஸ் மூலியமா கிடைக்கிற பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஏதாவது ரேரா ஒரு கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி ஒரு 8 அல்லது 10 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இவர்கிட்ட வந்து இருக்கு. அது மட்டும் இவர்கிட்ட வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்கு பத்தாது. அதனால இவர் பேட்டிங் இருந்து மட்டும் கம்பல்சரி 35+ ரன் அடிச்சா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால ரோஹித் சர்மாவை ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். அடுத்த விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 6 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க ட்ரீம் டீம்ல வந்திருக்கிறாரு. இந்த எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 8 ரன் 10 ரன் 5 ரன் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகுது அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்திருக்காரு. ஒரு பேட்டிங் ஆடல ரொம்பவே ஃபார்ம் அவுட் பிளேயர் மாதிரி தான் இவர் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் அந்த ரிட்டர்ன் ஃபார்முக்கு வருவாருன்ட்டு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத என்னோட பர்சனல் இதை வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் ஒரு 25 30+ ரன் அடிச்சாருன்னா இவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா எங்கெங்க இந்த கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இருப்பாருங்க. லாங் ஆஃப்ல இருப்பாரு, மிடில் வந்து இருப்பாரு. எங்கெல்லாம் கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குமோ அந்த இடத்துல நம்ம வந்து விராட் கோலி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 16 இருந்து ஒரு 20+ ரன் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் வந்து ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாலும் இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் மூலியமா இவர் வந்து ட்ரீம் டீம்ல வந்து ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து ஆயிடுவாரு. அடுத்தது சிவம் துபையை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 6 மேட்ச்ல 2 மேட்ச்ல மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்கான்னு சொல்லணும். எல்லா மேட்ச்லயுமே ஒரு ரொம்ப ஒஸ்டாலாம் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இதுல வந்து சிவம் துபையை பொறுத்த வரைக்கும் ஒரு 15+ சம்திங் பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க தான். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவற்றிருந்து நம்ம ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு எதுவுமே பெருசா இல்லைங்க. அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் இவரும் அதே தான், சேம் தான். விளையாண்ட 6 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச்ல மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. இந்த மேட்ச்ல கொஞ்சம் போரா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து பேட் செகண்டா பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 25+ ரன் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருந்தா இவர் வந்து ஈஸியா வந்து ட்ரீம் டீம்ல எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு வந்து இருக்கும். அடுத்ததா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜானி பிராஸ்டோ, ஆர்ச்சர் அண்ட் ஜார்டன் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஜானி பிராஸ்டோவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும் இவர் இருந்து ஒரு 35+ ரன் வரையும் மரணம் வந்தா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீமுக்கும் எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. மற்ற பட்சத்துல இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாதுங்க. இந்த கேச்சஸ் மூலியமா கிடைக்கிற பாயிண்டா இருக்கட்டும், வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இல்லாத ஒரு பிளேயர். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து பேட்டிங் மட்டும் ஒரு 35+ ரன் வந்தா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீமுக்குள்ள ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. இல்லா பட்சத்துல இவர் வந்து பிக் பண்றது ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இவர் வந்து நான் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் வந்து கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. அதுல மட்டும் போதுமான தான். இதுல வந்து மஸ்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வரையும் எடுத்தானுங்க. அப்படி எடுத்தா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீமுக்குள்ள எலிஜிபிளான ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. இப்ப எல்லா பட்சத்துல வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இவர் வந்து எதுவுமே கிடையாது. அதனால இவர் வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருப்பாரு. ஸோ அதனாலதான் இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்ததா ஜார்டனும் அதே சேம் தாங்க. 3 அல்லது 4 ஓவர் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ லாஸ்டா இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. 4 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. பட் அதே ஃபார்ம் இந்த இதில் வந்து எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. இவர் 1 விக்கெட் சரி, இவர்கிட்ட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருந்தா கூட பரவாயில்ல, சரி 1 விக்கெட் எடுத்தாலும் ட்ரீம் டீம்ல வரதுக்கு எலிஜிபிளான பிளேயரா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டா கேச்சஸ் பிடிக்கிற பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச்ல 2 விக்கெட் கம்பல்சரி எடுப்பார்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் ரேரா இருக்கு, கொஞ்சம் ரிஸ்கா தான் பண்ணணும்னா கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு ஆப்ஷனை வந்து பிக் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல், குல்தீப் யாதவ் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா மொத்தம் 7% பேர் தான் பிக் பண்ணியிருக்காங்க. அக்ஷர பட்டேல் பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25% பீப்புள் தான் வந்து சம்திங் பிக் பண்ணியிருக்காங்க. குல்தீப் யாதவை கிட்டத்தட்ட ஒரு 55% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான் இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரவீந்திர ஜடேஜா கிட்ட கம்பல்சரி இந்த இதில் வந்து
ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதிகபட்சம் 2 கூட போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணும்போது ஒரு கிராண்ட் லீக்ல 10 டீம் போறீங்கன்னா ஒரு 2 டீம்ல ஒரு மஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருக்கும். அது அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் சேம் தான். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருனாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் அம்சம்ல மஸ்ட் ஒரு விக்கெட் இவருக்கு வந்து கிடைக்குங்க. அதிகபட்சம் 2 கிடைச்சாலும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் போத் 2 இன்னிங்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 1 அல்லது 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 2 அல்லது 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க குல்தீப் யாதவுக்கு. இவரெல்லாம் வந்து மஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் வைக்கும். எல்லா மேட்சும் வந்து ஒரு 10 மேட்ச் போறீங்களா ஒரு 5 மேட்ச்ல வந்து மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பார்த்தா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஆடில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவரு வந்து 2 விக்கெட் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ போத் ரொம்பவே லோ பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு 40% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதாவது மஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டாப்லியை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்ச்லும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் வந்து விக்கெட் டேவிட் இருக்கும். மஸ்ட் வந்து இவர் வந்து போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3% சம்திங் பீப்புள் தான் வந்து இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவரெல்லாம் வந்து ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு 1 அல்லது 2 விக்கெட் எடுத்துட்டாலே வந்து போது டிஃபரன்ஸ் பிக் வந்து நீங்க ஒரு பிக் பண்ணியிருந்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல வந்து நீங்க போறது வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு 10 டீம்ல ஒரு 2 டீம்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா அவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஹாரி ப்ரோக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 சம்திங் பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பேட்டிங் ஆடுறதுல ரொம்பவே சூப்பரா பேட் பண்றவர். ஃபர்ஸ்ட் பால் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்காரு. ஸோ இப்படிலாம் பட்சத்துல இவர்கிட்ட இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் சால்டா வந்து எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட் அது வந்து மஸ்ட் இவருக்கு வந்து இருக்குங்க. அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒரு 16ல இருந்து ஒரு 20 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மேட்சுக்கு ஒரு 16 பாயிண்ட் அல்லது 20 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இவர் கிடைச்சிருது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன் அடிச்சாலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. இதே லோ பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் லியான் லிவிங்ஸ்டன் வந்து இருக்காரு. லியான் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு 17% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஷாம் கரன் ஒரு 23% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் கூட ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான பிக்கா வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் வந்து பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் பும்ரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போத் 85%க்கு மேலே தாங்க வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் இறங்குறாரு அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றதுனால இவர் வந்து விளையாண்ட 6 மேட்ச்லும் ஒரு ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. சொல்லுவாங்க போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இவரை மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஹர்திக் பாண்டியா மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90%க்கு மேலதாங்க வந்து பீப்புள் வந்து இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டிங் ஆட்லையும் சரி பவுலிங் சரி ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நான் சொன்ன மாதிரி தான் 25ல இருந்து ஒரு 30+ வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே கம்பல்சரி ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட் அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா டெத் ஓவர்ல பவுல் பண்றாருங்க. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் இவெல்லாம் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 அல்லது 2 விக்கெட் வரைக்கும் கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ற பட்சத்துல 2 விக்கெட் வந்து 3 விக்கெட் இருக்கிறது கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது பும்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ச்லயும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்டா அந்த மேட்ச்ல மட்டும் தான் 1 விக்கெட் வரைக்கும் தான் எடுத்திருந்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல பேச பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் மஸ்ட் 6 மேட்ச்ல 5 மேட்ச்ல ட்ரீம் டீமுக்கு வந்து ஒரு எலிஜிபிளா வந்து ஆயிருக்காருன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். டெத் ஓவர்ல பவுல் பண்றாருங்க. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து அதிகபட்சம் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இப்போ கம்பல்சரின்னு பார்த்தோம்னா ஒரு 1 அல்லது 2 விக்கெட் கம்பல்சரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் மட்டும் தான் இங்கிலாந்து தான் கிட்டத்தட்ட ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 87% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து பிளேயர்லேயே ஜாஸ் பட்லர் மட்டும் தான் ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணியிருக்கிறது ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு.
இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தான பிளேயரான்னு பார்த்தோம்னா மஸ்ட் ஒரு ஒருத்தான பிளேயர் தான் சொல்லுவோம். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் வந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுவும் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருங்க. ஸோ போத் இவரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் அண்ட் ஜாஸ் பட்லர். இவங்க 2 பேருமே வந்து மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல யாராச்சும் ஒருத்தரா தான் நான் ட்ரை பண்ண நினைக்கிறேன்னு வச்சீங்கன்னா ஜாஸ் பட்லரை கூட ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப இது சேஃபான பிக்கா வந்து இருக்கும். இங்கே இப்போ அடுத்ததா ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், ரிஷப் பண்ட். பேட்டிங் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, மொகின் அலி. பவுலிங் ஆப்ஷன்ல பும்ரா, ரஷீத், ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஜாஸ் பட்லருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஹர்ஷதீப் சிங் இல்லை குல்தீப் யாதவ் யாருக்காவது 2 பேருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக்கோட 2 டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அண்ட் ரிஷப் பண்ட். பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ஹாரி ப்ரோக். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ஷாம் கரன். பவுலிங் ஆப்ஷன்ல பும்ரா, ரஷீத், குல்தீப் யாதவ் அண்ட் டாப்லி இவங்க வந்து பிக் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ரிஷப் பந்துக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இல்லைன்னா பும்ராவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், இல்லை ஹாரி ப்ரோக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் 2 டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர் அண்ட் ரிஷப் பண்ட். பேட்டிங் ஆர்டர்ல விராட் கோலி, ஜானி பிராஸ்டோ. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், மொகின் அலி, லியான் லிவிங்ஸ்டன், சிவம் தூபே. பவுலிங் ஆப்ஷன்ல பும்ரா, ஆர்ச்சர் அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மொகின் அலிக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன், இல்லை விராட் கோலிக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை இந்த இடத்துல எனக்கு வேற ஏதாவது பவுலர்ஸ் தேவைப்படும்னா இந்த இடத்துல டாப்லேயே தூக்கி கூட நீங்க ஜார்டனை போட்டு கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம காமிச்ச ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும் கிராண்ட் லீக் டீமா இருக்கட்டும் இந்த 2 டீம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது ஒரு டெமோ டீம் தான். ஸோ இந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி தான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அபிஷனல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி உங்க ஆப்ல இவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஜாஸ் பட்லர் இவங்க தான் மோஸ்ட்லி உங்க ஆப்ல வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இந்த 4 பிளேயர் வந்து யாரும் 2 பிளேயருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஒரு ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேங்க பட்சத்துல விராட் கோலி, ரோஹித் சர்மா, குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ஆதில் ரஷீத், டாப்லி, ஜார்டன் அண்ட் பிலிப் சால்ட் இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து யார் 2 பிளேயருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.